ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வடிவிலான வாக்காளர் அடையாள அட்டையை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பரை ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், ஒரு பாஸ்வேர்டை நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டா போதும், ஈஸியாக இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் லாகின் அதாவது சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, ஸோ அதுதான் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓடிபி கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்முடைய நேமில் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி, அதாவது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்ச் இன் எலக்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இதில் 3 ஆப்ஷன், சர்ச் பை டீட்டெயில், எபிக் நம்பர், சர்ச் பை எபிக் அண்ட் சர்ச் பை மொபைல். ஸோ நீங்கள் 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் மூலமாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சர்ச் பை மொபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி, அதாவது உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதில் வெரிஃபைடு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மொபைலில் உங்களுடைய ஓட்டர் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே உங்களுக்கு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கீழே ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி எது, அதாவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் தான் கொடுத்துருக்கீங்க, அதாவது உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் என்னென்ன ஓட்டர் ஐடியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற எபிக் நம்பரை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அது மூலமாக உங்களுடைய எபிக் கார்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்னுடைய நம்பரில் ரெஜிஸ்டர் இருக்க எல்லா ஓட்டர் ஐடியும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த எபிக் நம்பரை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. மேலே ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஹோமுக்கு போயிடுங்க. ஹோமுக்கு போயிட்டு எபிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எபிக் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் உங்களுடைய நம்ம காப்பி பண்ண அந்த எபிக்கை டவுன்லோட் பண்ணி, அதாவது காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஓடிபி ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஓடிபி கரெக்டாக வெரிஃபைட் ஆகிடுச்சு. ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. டவுன்லோட் எபிக் அப்படின்னு சொல்லி கீழே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷனில் போயிடும். ஸோ இதேமாரி நீங்கள் இது வரைக்கும் ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணலை அப்படின்னா ஸோ லிங்க் பண்ணால் தான் உங்களால் ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆப்ஷன்ஸும் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக இப்போ எல்லாருமே உங்களுடைய மொபைல் நம்பரை ஆட் பண்ணி உங்களுடைய எபிக் கார்டை ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எபிக் பார்த்திங்க அப்படின்னா புது டிசைனாகவும் இருக்கும். ஸோ ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கரெக்ஷன்ஸ் எதனா பண்ணணும் அப்படின்னாலும், ஸோ கவர்மெண்ட் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் இதை கலர் ஜெராக்ஸ் எடுத்து லேமினேஷன் கூட பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே இது வேலிடான ப்ரூஃப் தான். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் இப்போ எல்லாருமே கலர் ஓட்டர் ஐடியை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா
உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணிட்டா போதும். ஸோ மெயில் ஐடி லிங்க் பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. மொபைல் நம்பரை மட்டும் தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம எபிக் கார்டு வந்து சர்ச் கொடுத்தோம் ஆனால் வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களால் ஷோ ஆகாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் அண்ட் கரெக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிட் எலக்ட்ரோல் என்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் ஃபார்ம் 8 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக லாகின் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது அந்த ப்ரொஃபைலில் பற்றி உங்களுடைய எபிக் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதாவது ரைட் சைடில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் எக்ஸிட் அண்ட் எலக்ட்ரோல் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் தான். ஸோ எந்த நேம் கரெக்ஷனாக இருக்கட்டும், ஜெண்டர் கரெக்ஷன், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ. ஸோ உங்களுடைய பழைய ஃபோட்டோவை கூட நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டான புது ஃபோட்டோவை கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் மொபைல் நம்பர் அப்டேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் மட்டும் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணி, ஸோ அந்த கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்து உங்களுடைய ஏரியா, உங்களுடைய ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடுச்சு, அதாவது மேபி பார்த்திங்க அப்படின்னா 7 to 10 டேஸுக்குள்ளே உங்களோட மொபைல் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடியோட நீங்கள் லிங்க் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஓட்டர் ஐடியை எபிக் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து மொபைல் நம்பர் மட்டும் இல்லை, ஸோ எல்லா கரெக்ஷன்ஸுமே சேம் டைமில் ஒரு 4 கரெக்ஷன்ஸ் வரைக்குமே உங்களால் ஆன்லைன் மூலமாக பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் ஆன்லைன் மூலமாகவே, அதாவது இந்த இதில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு சர்ச் என்ன எலக்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு அப்டேட் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்தமாரி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி புதிய ஓட்டர் ஐடி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஓட்டர் ஐடி நீங்கள் வந்து எல்லா பர்பஸுக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதிலே உங்களுக்கு வந்து அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா சர்ச் இன் எலக்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு லாஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் வந்து மொபைல் நம்பர் அப்டேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்டேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எபிக் கார்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் எபிக் கார்டை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஓட்டர் ஐடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்